ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வீட்டு உபயோக பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி சுமார் 10% வரை குறைக்கப்பட்டுள்ளதால் பொருட்களின் விலையானது பெருமளவு குறைந்துள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புகள் 2 அடுக்குகளாக மாற்றி கடந்த 3ஆம் தேதி நிதியமைச்சரால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் இன்றைய முதல் அந்த அறிவிப்பு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்களான ஏசி, டிவி உள்ளிட்ட பொருட்களின் வரி விதிப்பும் 10% வரை குறைந்திருக்கிறது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள வசந்தன்கோ. இங்கே காலை முதலே அந்த வரி குறைந்த நிலையில் பொதுமக்கள் டிவி, ஏசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிறுவனங்கள், அதாவது பல்வேறு நிறுவனங்கள் சார்ந்த பொருட்களும் விற்பனையில் விலை குறைப்பு செய்யப்பட்டதுனால பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வமாக வாங்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. டிவி விலை சுமார் 10%, அதாவது 33,000 விற்பனை செய்யப்பட்ட டிவிகள் அனைத்தும் 10% வரை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல ஏசி, டிஷ்வாஷர் பொருட்களும் விற்பனை குறைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் இருக்கிறார்கள். அவரோட கேட்கலாம். சார் வணக்கம், எங்கே என்ன பொருள் பார்க்க வந்தீங்க, எப்படி இருக்கு? எல்இடி டிவி ஆக்சுவலாக பார்க்க வந்திருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்டேட் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக எடுக்கிறத விட இப்போ ப்ரைஸ் ஒரு 5,000 6,000 ரேஞ்சில் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு ப்ரீமியம் மாடல்ஸை பொறுத்து. ஸோ ப்ரைஸிங் டீசெண்டாக இருக்குது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்ன பட்ஜெட் பார்க்க வந்தீங்க, இப்போ என்ன பட்ஜெட்டில் இருக்குன்னு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எடுக்கு? ஆக்சுவலாக இப்போ இதுக்கு முன்னாடி 43 இன்ச்சஸ் பிளான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த ப்ரைஸிங் இதை பார்க்கும்போது 55 65 கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதான் பார்த்துட்டு பொதுமக்களும் அதிக அளவு அந்த விலை குறைப்பை ஏற்றுக்கொண்டு பொருட்களை வாங்குவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். தொடர்ந்து ஏசி உள்ளிட்ட பொருட்களும் விலை குறைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கடையுடைய மேலாளர் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இந்த பொருட்கள் விலை எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பது குறித்தான அந்த தகவல் அவரே தெரிவிப்பார். சார் வணக்கம், எப்படி இருக்குது இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கு அப்புறம் பொதுமக்களின் வருகை எப்படி இருக்குது, விலையும் எப்படி குறைஞ்சிருக்கு? சார், அதாவது கடந்த ஒரு 20 டேஸாகவே நம்ம ஜிஎஸ்டி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேப்பரில் எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க, கவர்மெண்ட் விளம்பரப்படுத்துகிறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால் மக்கள் எல்லாருமே அதை எதிர்பார்த்து காத்துருந்ததுனால மக்கள் நேற்றுலேருந்தே அதோட தாக்கம் என்ன இருக்கும், எவ்வளோ குறையும் அப்படின்னு எல்லாமே என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வர்ற அந்த பூஜா ஹாலிடேஸ், தீபாவளி ஸ்பெஷல் சேல்ஸ், அதில் நம்ம அதிகமான சேல்ஸ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன பொருள்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு சார்? டிவி எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஃப்ரிட்ஜ், ஏசி எவ்வளோ குறைஞ்சிருக்கு? குறைக்கப்பட்ட விலைன்னு பார்த்திங்கன்னா டிவி 43 இன்ச்சஸ் அண்ட் அபோவ் எல்லாமே குறைஞ்சிருக்குது. அது மாதிரி ஏசி, எல்லா ஏசிக்கும் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி டிஷ் வாஷர் குறைஞ்சிருக்குது. அதுபோக குக்கர் ஐட்டம் அந்த மாதிரி இது குறைஞ்சிருக்குது. ஷோயிங் மிஷினுக்கு குறைஞ்சிருக்குது. 28% எல்லாம் 18% ஆக்கியிருக்குது. குக்கருக்கு 12% இருந்தது, 5% ஆக்கியிருக்குது. இப்போ இதில் ஏசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 6,000 வரைக்கும் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்குது. நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூவை பொறுத்தது. அதுமாதிரி டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,000 10,000 மேலே கூட குறைஞ்சிருக்குது. அதுவும் ப்ராடக்டோட சைஸை பொறுத்தா 43, 55, 65, 75 ஓஎல்இடி அப்படின்னு நம்ம அந்த ரேஞ்சுக்கு கூட அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட் குறைஞ்சது அதிகமாகுது. ஸோ அதனால் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும்போது நிறைய பேர் அதை எடுப்பாங்க. இன்னொன்று இப்போலாம் புதுசாக இப்போ மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா டிஷ் வாஷர், அது கொரோனாக்கு அப்புறமே அதிகமான சேல்ஸில் இருக்குது. டிஷ் வாஷர் அது மினிமமாக 50,000க்கு மேலே இருந்தது. அதாவது சில பிராண்டு 35,000 40,000க்கே இருந்தது. பட் பெரிய பிராண்டாக எதிர்பார்த்தாங்க, அதாவது பாஷ், எல்ஜி அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்கன்னா அது 50,000க்கு மேலே இருந்தது. அப்போ கஸ்டமர் அது 50,000க்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க. இப்போ 4,000 5,000 ருபீஸ் அதில் ரெடியூஸ் ஆகும்போது கஸ்டமர் ஈஸியாக அதை எடுப்பாங்க. அதனால் நியூ அரைவலில் கொஞ்சம் ஃபோக்கஸிங் அதிகமாக இருக்குன்னா டிஷ் வாஷர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி ஏசி எப்போவுமே கஸ்டமர் எதிர்பார்த்து வாங்குற ஐட்டம், டிவி அது மாதிரி எதிர்பார்த்து வாங்குற ஐட்டம். இதெல்லாம் இவங்க டிஎஸ்டியில் குறைச்சது போக வசந்தன்கோலேருந்து ஆஃபரில் நம்ம குறைப்போம். அதுபோக ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுப்போம், ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம் வழக்கமாக. அதனால் அப்படிங்கும்போது இன்னும் கஸ்டமருக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த ஃபெஸ்டிவலில் நாங்கள் பெரிய சேல் எதிர்பார்க்குறோம். கஸ்டமரும் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி விலை குறைப்பு ஒரு புகம் இருந்தாலும் வரக்கூடிய இந்த விடுமுறை நாட்கள், தீபாவளி பண்டிகை என பல்வேறு நிகழ்வுகளும் வர இருக்கிறது. அதனால் பொதுமக்களின் வருகையை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். விலையும் அதிக அளவு குறைந்திருப்பதாக கடை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களின் கூட்டமும் ஒவ்வொரு கடைகளிலுமே காணப்பட்டு தான் இருக்கிறது. நெல்லையிலிருந்து தந்தித்திருக்க செய்திகளுக்காக ராமசுந்தரம், ஒளிப்பதிவாளர் கனியுடன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.